வணக்கண்ணா, உங்க பேர் என்னண்ணா? பேர் பாண்டியராஜன். நீங்க எந்த ஊர்ண்ணா? தஞ்சாவூர். தஞ்சாவூர் தான். ஸோ இங்க துபாயில எவ்வளவு நாளா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு 1 year ஆகுது. 1 year. ஸோ நம்ம ஊர்ல இருக்கிறவங்க நார்மலான ஒரு லேபர் இல்ல ஒரு இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு ரைடரா வரணும்னா எப்படி வர்றது, அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்குண்ணா? நான் வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு ஏஜென்சி இருந்துச்சு, அது மூலியமா வந்தேன். அது மூலியமா வந்து ஏஜென்சிகளும் 2 விசா வரது 2 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 மாசம் 3 மாசம் ஆயிடுச்சு. 3 மாசம் வந்து துபாய் வந்துட்டோம். பட் ஆனா அங்க இருந்து ஏஜென்சி நீங்க பணம் கட்டி ஆகணும். அது நான் இருந்தப்போ ஒரு 140 இந்த மாதிரி கட்டினேன். சோ நீங்க அப்ப அங்க கட்டுறீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க கட்டுற மாதிரி இருக்குமா இல்ல லைசன்ஸ் பணம் கட்டுற மாதிரி இருக்கும்? அதுக்கு நம்ம டைரக்டா டூரிஸ்ட் விசாலே வந்து இங்க வந்துடலாமே. அப்ப பண்ணலாம், பட் ஆனா உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்கலையாங்கிறது கன்ஃபார்மா தெரியாதுன்னா மீன்ஸ் மறுபடியும் நீங்க அங்க வெண்டாரத்துல தான் போய் ஆகும். வெண்டாருக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. வெண்டர்னா அது எப்படின்னா உங்க சப் கான்ட்ராக்ட் மாதிரி? சப் கான்ட்ராக்ட் மாதிரி தான் அவங்க. ஓகே. அப்ப நீங்க வேலை பார்க்குற கம்பெனில டைரக்ட் எல்லாம் சேர முடியாது. சப் கான்ட்ராக்ட் போய் தான் நீங்க சேர முடியும். தலாபாத்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க தலாபாத்ல டைரக்டாவே ஜாயின் பண்ண முடியும். வெண்டார் மூலியமா போய் தான் நீங்க வந்து ஜாயின் பண்ண முடியும். ஓகே ஓகே. சரி, இதுல என்னென்ன லைஃப் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி டிக்கெட்ஸ், அந்த மாதிரி ஃபுட் அக்கமடேஷன் அதெல்லாம் கொடுப்பாங்களா? எப்படின்னா இப்ப நம்ம எங்க ஊர்ல அப்ப எங்க தஞ்சாவூர்ல வந்து என்ன சொல்லி அனுப்புனாங்கன்னா, நீங்க ரூமு 2 மாசத்துக்கு ரூமு சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவாங்க, அக்கமடேஷன் எல்லாம் கொடுத்துருவாங்க. லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா வெளியில போயிடணும். சப்போஸ் நீங்க இருக்குனாலும் அதுக்கு வந்து மாசம் 500 பணம் கொடுத்துருவோம். அப்ப நான் இருக்கிற ரூமுக்கு மாசம் 500 பணம். ஓகே. இப்ப நீங்க வந்து 1,45,000 பே பண்ணது லைசன்ஸ் வரைக்கும் தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லைசன்ஸ்க்கு அப்புறம் எடுத்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பெட்ரோல் அக்கமடேஷன் எல்லாம் நம்ம தான் பாத்துக்கிறோம். நம்ம தான் பாக்குறோம். சரி, நம்ம ஊர்ல இருந்து வரவங்களுக்கு மெயினா ஒரு 4 விஷயம், இந்த விஷயம் நீங்க கன்ஃபார்மா செக் பண்ணிட்டு டபுள் செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னீங்கன்னா எந்தெந்த விஷயத்த சொல்லுவீங்க? என்ன செக் பண்ணா ஏஜென்சி நல்ல ஏஜென்சி செக் பண்ணணும். கரெக்டா ப்ராப்பரா இருக்காங்களா செக் பண்ணணும். நம்ம வரமான செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து இந்த 30 வயசு கீழே உள்ளவங்க வந்தாங்க நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்கு மேல உள்ள வயசுக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் இங்க பைக் வந்து ஓட்டுறது கொஞ்சம் சிரமமான வேலை. கொஞ்சம் வயசு கம்மியா உள்ளவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா நல்லா இருக்கும், சம்பாதிக்கலாம். கஷ்டப்பட்டோம்னா சம்பாதிக்கலாம். சரி, ஓகே ஓகேண்ணா, தேங்க்யூ, நன்றிண்ணா. ஓகே.